தற்போது உள்துறை அமைச்சகம் அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் அவர் மேற்கொள்ள இருக்கும் சுற்றுப்பயணத்திற்காக தவேக தரப்பில் ஆளுநரிடம் கோரிக்கை வைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே விஜய் ரூமில் இருந்தபடியே அரசியல் செய்கிறார் என அரசியல் கட்சியைச் சேர்ந்த பலரும் விமர்சித்து வரும் நிலையில், அவர் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் கூடுவதால் பாதுகாப்பு காரணமாகவே விஜய் அதிகமாக வெளியில் வருவதில்லை என்று தவேகவினர் கூறி வந்தனர். இந்நிலையில் ஒய் பிரிவு பாதுகாப்பின்படி விஜய் செல்லும் காருக்கு முன்னும் பின்னும் இனி 2 கான்வாய்கள் அணிவகுத்து அதில் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வார்கள். முக்கிய அரசியல்வாதிகள், சினிமா நட்சத்திரங்கள், தொழில் அதிபர்கள் உள்ளிட்டோரின் பாதுகாப்பு கருதியும் உளவுத்துறையின் அறிக்கையின் அடிப்படையிலும் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் XYZZ+Y+ என துணை ராணுவப் படையின் பாதுகாப்பை வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. நாம யாரு, நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது, செயல்ல காட்டணும். அதை நிரூபிக்க அரசியல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோம்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும். அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்ல, அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. நடிகரும் தவேக தலைவருமான விஜய்க்கு மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஏன் இந்த பாதுகாப்பு கொடுத்தாங்க, ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்திலும் நடித்து வருகிறார். 2026 தேர்தலை எதிர்கொள்ள தீவிரம் காட்டி வரும் விஜய் சமீபத்தில் அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்தார். பிப்ரவரி மாதத்தில் ஜனநாயகன் படத்தை முடித்த கையோடு அடுத்ததாக தவேக பொதுக்குழு கூட்டத்தை பிப்ரவரி 26ஆம் தேதி நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு முறையில் 8 முதல் 11 துணை ராணுவ வீரர்கள் விஜயின் கட்சி அலுவலகம் மற்றும் அவரது வீட்டில் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்குவார்கள் என கூறப்படுகிறது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவு நகல் கிடைத்ததும் இந்த பாதுகாப்பானது அமலுக்கு வரும். ஏற்கனவே துபாயைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கி வரும் நிலையில்